இன்றைக்கி உங்களை எல்லோரையும் மீட் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பி. ஸோ மார்னிங் எழுந்திரிச்சு குளித்து ஃப்ரெஷ்ஷப் ஆயாச்சு. ஸோ கீழே போயிட்டு ஒர்க் இருந்தால் பார்க்கணும் கண்டிப்பாக. இன்றைக்கி கௌசிக் ஸ்கூலோட ஃபஸ்ட்டு டே வேறு. ஃபஸ்ட்டு டே அவ்வளோ ஒர்க் இருக்காது, கொஞ்சம்தான் இருக்கும். அவனை ரெடி பண்ணுறது, அவனோட திங்ஸ் எடுத்து வைக்கிறது, அவ்வளோதான். அதெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி பேக் பண்ணி முடிச்சிட்டோம். எல்லாமே A to Z நல்லா அட்டை போட்டு பேரெல்லாம் எழுதி எல்லாமே அவனுக்கு பேக் பண்ணியாச்சு. நேற்று 2 டேஸ்க்கு முன்னாடி, நேற்று சண்டே, அதனால் பார்க் போயிருந்தோம். அதனால் வந்துட்டு நேற்று எந்த ஒர்க்கும் வச்சுக்கல. சாட்டர்டேவே எல்லா ஒர்க்கும் முடித்து ஃபினிஷ் பண்ணி அவனோட பேக்கை ரெடி பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சாச்சு. ஸோ இன்றைக்கி கொடுத்து விட்றதான். கௌசிக் வந்துட்டு லன்ச் வந்துட்டு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போவானா. லன்ச் வந்து அவனுக்கு ஸ்கூல்லேயே கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்கூலில் மெஸ் பீஸ் மாதிரி நம்ம கட்டிடணும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஸ்கூல்லே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. ஹெல்தி ஃபுட்ஸ் எல்லாமே சுட சுட கொடுப்பாங்க. ஸோ நாங்களும் சுட சுட சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம். ஸோ லன்ச் நமக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதில்லை. வாட்டர் பாட்டில் மட்டும்தான். ஸ்நாக்ஸும் அவங்களே பார்த்துப்பாங்க ஈவினிங் வரைக்கும். ஸ்நாக்ஸும் நம்ம எதுவும் கொடுத்து விடக்கூடாது. அதனால் நமக்கு ஒரு பெரிய வேலையெல்லாம் இருக்காது. அவனுக்கு ஸ்கூலில் ஹோம்ஒர்க் பண்ண வச்சு ஸ்கூலுக்கு அனுப்புனா போதும். எஸ் கைஸ், கீழே போயிட்டு பார்க்கலாம். ஓகே, பாய். இது வந்து பின்னாடி பால்கனி கைஸ். ஸோ இங்கேருந்து நம்ம சூரியனை பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சைடில் பார்க்குறேன், அவ்வளோவா வியூ தெரிய மாட்டேங்குது கைஸ். ஸோ கீழே போய் வேணால் நம்ம வியூ பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. கொஞ்சம் தான் தெரியுது, பிளிங்க் ஆகி தெரியுது. ஸோ கீழே போய் பார்க்கலாம். இது வந்து வீட்டிலேருந்து மாடியிலேருந்து கீழே போகிற ரைட் பாதை. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா துணி காய போட்டிருக்கோம். இது பால்கனி டோர் கைஸ். பால்கனியும் உங்களுக்கு நல்லா காமாக இருக்கும். அங்கே உட்காந்து வியூஸ் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். சின்ன பால்கனி தான், ரொம்ப பெருசு கிடையாது. ஸோ மார்னிங் 6:45 ரொம்ப காமாக இருக்குது. ரொம்ப மார்னிங் டைமில் அவ்வளோவா ஆள் நடமாட்டமே இல்லை. நிறைய வீடு இருக்குது, பட் ரொம்ப ஆள் நடமாட்டம்லாம் இல்லை. மார்னிங் 6:45 அப்படியே ஒரு சூப்பர் வியூ இருக்கும். இப்போ இங்கே கிச்சனில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது பாருங்கள், பிளிங்க் ஆகி. இந்த வியூ பார்க்குறதுக்குமே கிச்சனில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இங்கே பால் வாங்கியாச்சு, டீ போடணும், அடுப்பெலாம் க்ளீன் பண்ணி எல்லாமே நைட்டே வச்சாச்சு, பாத்திரமும் விளக்கி வச்சு. அதுக்கடுத்து இப்போ என்ன ஸ்டார்ட் பண்ணணும், சமையல் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஆஃப்டர்நூன் லன்ச்சும் சேர்ந்து ரெடி பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா ஒரு டீ குடிச்சிட்டு மற்ற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்துட்டு டீ தான் போட போகிறோம். கௌசிக்கு பால், அப்புறம் அவருக்கு வந்துட்டு டீ. அவங்க வந்து பால் தான் குடிப்பாங்க, அப்புறம் நாங்கள் டீ தான் குடிப்பேன். ஸோ டீ போட்டுருக்கேன். நான் மட்டும் டீ குடிக்கிற ஆளுங்க. ஸோ நான் டீ தான் எனக்கு அப்படியே மண்டக்கு டீ வேணும் ஸ்ட்ராங்காக. எங்கே போனாலும் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு டீ பிடிக்கும். உங்களுக்கு யாருக்கா டீ பிடிக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் டீ பிடிக்கும்ட்டு பார்க்கலாம். கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, ஏய் ரெடி ஆயிடுச்சா ஸ்கூலுக்கு? எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்க போறியா? மணி வந்துட்டு 8:20 தான் ஆகுது. 20 இல்லை, 1/4 மணி நேரம் ஃபாஸ்ட்டாக ஓடுது. 8:05 தான் ஆகுது. அதுங்களே கௌசிக் ரெடி ஆகிட்டாரு. நல்லா இருக்கு யூனிஃபார்ம், சாக்ஸு, ஷூ இங்கே ரெடியாக இருக்குது, பேகு, வாட்டர் பாட்டில். இதெல்லாம் நாங்கள் ஒரு வீடியோ சொல்லிப்போம். அது நான் கீழே லிங்க் கொடுக்குறேன் பாருங்க. லிங்க் கொடுத்துருவோமா? ஸ்கூல் ஷாப்பிங் vlog. ஆமாம், அதோட ஷார்ட் வீடியோவா? ஆமாம், கொஞ்சம் லென்த்தாக ரெடி ஆகிட்டாரு. ஒரே ஜாலி தான். ஓகே, சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு கிளம்புது. ஸோ இங்கே வந்து புக்குக்கு அட்டை போட்டு நம்ம 2 நாளைக்கு முன்னாடி சாட்டர்டே அன்னைக்கே வந்துட்டு, மண்டே அன்னைக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆகுது. இது சாட்டர்டே அன்னைக்கே வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா அட்டை போட்டு எல்லா ஒர்க்கையும் முடிச்சாச்சு. அதுக்கு முன்னாடியே புக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு கொஞ்சமாக அட்டை போட்டுட்டு இருந்தோம். ஸோ எழுதி நீட்டாக அந்தந்த புக்குக்கு அந்தந்த பேர் எழுதி அவனுக்கு நீட்டாக, அவன் எந்த ஒரு இதுலேயுமே வந்துட்டு அவனுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடாது. புக்ஸு தேடுறதுலையோ
ஒரு டக்குன்னு மிஸ்ஸு சொல்லும்போது எடுக்கிறதுக்குமே விசிபிளாக இருக்கணுக்காண்டி தான் பிவிசி கவர் வந்துட்டு யூஸ் பண்ணோம். ப்ரௌன் ஷீட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் பிவிசி கவர் போன லாஸ்ட் இயர்லேருந்து யூஸ் பண்ணோம். கொஞ்சம் நல்லா இருந்தது. அவனுக்கு பிக் பண்ணுறதுக்கு பேக்லேருந்து பிக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது, எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருந்தது. ஸோ அதனால் வந்துட்டு பிவிசி கவர் தான் வந்து யூஸ் பண்ணோம். ஆனால் கைஸ் ஒரு பையனுக்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒரு நிறைய புக்குக்கு அட்டை போட வேண்டியதாக இருக்குது. நிறைய எக்ஸ்பென்சிவும் ஆகுது. இத்தனைக்கும் நான் ஃபஸ்ட் டேர்முக்கு மட்டும்தான் அட்டை போட்டிருக்கேன். செகண்ட் டேர்முக்கு தேர்ட் டேர்முக்குள்ள நோட்லாம் எடுத்து வச்சுட்டேன். அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பையனுக்கு ரொம்ப ரிஸ்கியாக தான் இருந்தது. ஸோ இப்போ 2 பசங்களை வளர்க்குறதே ரொம்ப அபூர்வமாக இருக்குது. எனக்கு ஒரு பையனை வளர்க்குறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது, எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றதையும் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இது சப்ஜெக்ட் நோட்டு, தமிழ் சப்ஜெக்ட்டுக்கு தமிழ் நேம் எழுதி நம்ம வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணலாம். ஒருவேளை தமிழ் மிஸ் வந்துட்டு எதுவும் சொல்லுவாங்களோன்னு சொல்லிட்டு நான் தமிழ்லேயே எழுதி கொடுத்துட்டேன். ஸோ பார்க்குறதுக்கும் வந்துட்டு ஈஸியாக இருந்தது. அவனுக்கு தமிழும் தெரியணும் கண்டிப்பாக அவங்களோட லாங்குவேஜஸில். ஸோ இப்படி தான் கைஸ் கலரிங் புக்கு, ஆட்டன் புக்கு, எல்லா புக்குக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா கவர் பண்ணி அட்டை போடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கைஸ். புக்கு கூட வாங்கிட்டு வந்துடலாம். புக்கு, யூனிஃபார்ம், ஷாப்பிங் போகிறது எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். இந்த அட்டை போடுறதான், மேனேஜ் பண்ணுறதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். இதுக்கு ஏதாவது ஒரு ட்ரிக் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஈஸி ட்ரிக் இருந்தால் சொல்லுங்கள் கைஸ். கலரிங் ஆர்ட்ஸ், கலரிங்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க கைஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் பண்ணுறாங்க. ஸோ நோட்லாம் தனியாக வந்து எடுத்து வைக்கணும். நோட்டுக்கு எழுதணும், புக்ஸுக்கு எழுதணுங்கப்போயே வந்துட்டு இது கிராஃப்ட், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் மாதிரி இருக்குது. ஸோ நோட்டு, புக்ஸு அவங்களுக்கு நிறைய இருக்குது கைஸ். கிராஃப்ட் ஐட்டம், பெயிண்டிங்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நோட்டு வந்துட்டு என்னென்ன நோட்டுன்றதே அவங்க ஸ்கூலில் ஆல்ரெடி வந்துட்டு அந்த லிஸ்ட் அவுட் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. அதுதான் நான் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். சாரி, ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன். வாட்ஸ்அப்பில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறேன் பாருங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இப்போ வந்துட்டு எப்படின்னா, இப்போ தமிழ் சப்ஜெக்ட்டுக்கு 3 நோட்டு, தேர்ட் டேர்முக்கு 3 நோட்டு கொடுத்துருவாங்க. அந்த 3 நோட்லேருந்து 1 நோட்டை எடுத்து நம்ம தமிழ் டேர்ம் 1 சொல்லிட்டு போட்டு எழுதி அந்த மாதிரி செப்ரேட் பண்ணி கொடுக்கணும். இது நானே வந்துட்டு அதை எழுதி முதலே செப்ரேட் பண்ணிட்டேன். முதலே தமிழ் நோட்டுக்கு 80 பேஜஸ் நோட்னா அதுலேயே கொடுத்துருக்காங்க லிஸ்ட்டு. இதில் கொடுத்துருக்காங்க 80 பேஜஸ்க்கு வந்துட்டு 80 பேஜஸ் நோட்டு தமிழில் வந்துட்டு 4 லைன் நோட்டு தமிழ் நோட்டு, அந்த மாதிரி இங்கிலீஷ் நோட்டு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் நோட்டு 1, இந்த மாதிரி அவங்களே அழகாக வந்துட்டு அவங்க ஸ்கூலில் எழுதி நீட்டாக அவங்களே முன்னாடி டைம் டேபிள் போட்டிருந்தாங்க. ஹேண்ட் ரைட்டிங்னா ஹேண்ட் ரைட்டிங்க்கு, கிளாஸ் ஒர்க் நோட்னா கிளாஸ் ஒர்க், இது அந்த மாதிரி காம்போசிஷன் நோட்னா காம்போசிஷன் நோட்டு, இந்த மாதிரி அவங்களே தனித்தனியாக பிரித்து வச்சுருந்தாங்க. ஸோ அதையே அந்த லிஸ்ட்டை பார்த்து அப்படியே நான் எழுதிட்டேன். இது பார்த்திங்கன்னா மார்க்கர் ஸ்கெட்சை வச்சு நான் முன்னாடியே புக்ஸ் வந்துட்டு எடுத்து எழுதி வச்சுட்டேங்க. இது மேக்ஸ் புக்கு, இது இங்கிலீஷ் புக்கு, இது தமிழ் புக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு பேக்குள்ளே வச்சோன்னே இதுவும் வந்துட்டு எனக்கு சின்ன வயசில் நான் இப்படி தான் எழுதி கொண்டு போனேன். ஸோ அது நல்லா ஞாபகம் வந்தது. ஸோ அது கௌசிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இந்த மாதிரி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஏன் மூஞ்சி இவ்வளோ டரராக இருக்குது? நல்லா இருக்கா? முருகல் தோசை, தேங்காய் சட்னி, தண்ணியாக கேட்ட நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? ரெடியா? ரெடி. இங்கே இங்கே பாரு, புக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கேன். பத்திரமா கொண்டு வந்துடுறதே வெளியே எடுக்காத. ஆனால் கலர் அடிக்கணுமே சொன்னாங்கன்னா கலர் அடிக்க மட்டும் எடுத்துட்டு அப்படியே வச்சிடணும். மற்ற எந்த புத்தகத்தையும் வெளியே எடுத்து யார்ட்டையும் காமிக்காத. நிறைய வச்சிருக்கேன்னா தொலைஞ்சிடும். பாய். வச்சானைக்கு இருக்கும். சரியாம்மா? டீச்சர் எடுக்க சொன்னா மட்டும்தான் எடுக்கணும். பாய்.
பாய் போயிட்டு வா ஆச்சிக்கு பாய் சொல்லு. பாய் சொல்லு சரிம்மா கையை வேணா முன்னால் வச்சுக்கோ சரி எஸ் பாய். ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டே என்ன